ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தேன். அதில் சிம்பிளாக டக்குண்டு எப்படி குழம்பு வைக்கிறேன்ட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு கொடுவா மீனை நல்ல வடிவாக கழுவி துப்புராக்கி எடுத்தாச்சு. இதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், உள்ளி, வெள்ளைப்பூடு, தக்காளி பழம், ஒரு 2 தக்காளி பழம் எல்லாத்தையும் வெட்டி இதோடு சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவுக்கு பழப்புளியும் சேர்க்குறேன். சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 அம்பாலும் 3 அம்பாலும் சேர்த்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 அம்பாலும் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் அடி கரலை சேர்க்கக்கூடாது. பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காட்டினேன், அதை நான் சேர்க்கவே இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா 1 பாலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கறி பவுடர் சேர்க்க வேண்டியதான். குழம்புத்தூள், சோபா சாஸ், கறி பவுடர், இல்லை காரசாரமான செம்மையான கறி பவுடர், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். அகப்பியால் தான் நான் கலந்து விடுறேன். சரியா, நல்லா கலந்துட்டு அந்த குழம்புத்தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே கட்டி பட்டிருக்கும். அது எல்லாத்தையும் நல்ல வடிவாக இந்த மாதிரி அகப்பியால் வடிவாக கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பில் தூக்கி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருந்து கொதிச்சு கொண்டே இருக்கும். உங்களுக்கு விருப்பம்ண்டா குழம்பு கொதிச்சு வரைக்கும் நீங்கள் தாளிச்சு கூட போடலாம். ஆனால் நான் தாளித்து சேர்க்கலான்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குது தெரியுமா நண்பர்களே. அது பாட்டுக்கு சும்மா தள்ளண்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோன்னே அடுப்பை தணிச்சு விட்டோம்னு சொன்னால் அந்த மண் சட்டி சூட்டுக்கு அப்படியே நல்லா கொதிச்சு எண்ணெய் படந்து வந்தோன்னே இறக்கினோம்னா சூப்பரான சுவையான கொடுவா மீன் குழம்பு ரெடி. இதை சுட சுட சோறோட போட்டு சாப்பிட்டு பாருங்க, அடி தூள் செம்ம டேஸ்டான